Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th third revision examsக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல third revision வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். சோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டோட டைம் டேபிள் அப்படினா திருச்சியோட டைம் டேபிள். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் டேபிள் அவேலபிளா இருந்துச்சு அப்படினா அதை அப்டேட் பண்ணிரோம். ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த third revision questions வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்க்கல அப்படின்னா வீடியோ அண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோலுமே நம்ம அதிகமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி. ஏன்னா நமக்கு வந்து 11th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த பப்ளிக் எக்ஸாம் இல்லாத ஸ்பேஸில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க சரிங்களா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டியூஸ்டே, அதுக்கடுத்து 7ஆம் தேதி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 12ஆம் தேதி வெட்னஸ்டே இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 22 பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸை நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சப்போஸ் வைக்காமல் இருந்தாங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்பேஸில் தான் 11th 12th எக்ஸாம்ஸ் வந்து இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் 5 6க்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கலாம் நல்லா. அதுக்கடுத்து 8 9 10 11 இது எல்லாமே இங்கிலீஷ் நல்லா டீட்டெயில்டாக படிக்கலாம் சரிங்களா. அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு பாருங்கள் 13 14 15 16 இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போலேருந்தே உங்களுக்கான ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஆல்ரெடி 10th பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோலையும் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.